ஹே காய்ஸ், இந்த vlogல வந்து பலாப்பழம் வெட்டி சாப்பிட போகிறோம். இப்போதான் ஐஸ் பாத் சேலஞ்ச் முடிஞ்சுது. எஸ், பசிக்குது. நான் இப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பலாப்பழம் இவ்வளோ ஃபஸ்ட் நாங்களே வாங்கி வெட்ட போகிறோம். கடையில் வந்து கம்மியாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம் வாங்கி. பட் ஃபஸ்ட் டைம் இதை வெட்டி சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்தியை வந்து தானா பிடிச்சிக்கலாம். எண்ணெய் தடவணும். சூப்பர் சூப்பர். பின்ன வரும். தண்ணி வருமா? வெட்டி இருக்கியா நீ? ஆஹா, எடுத்துடுறா. நான் வேணா பிச்சு தரட்டா? என்னது ஊரை கூட்டி வர்றியா? இழுத்துடுறா. பச்சை சட்டை, நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை. மதுரைக்காரனுக்கு மானம் தான் முக்கியம். இழுத்துடுறா. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? நான் இருக்கிறேன். கமான், அவ்வளோதானா? ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. பாருங்க பாருங்க, எப்படி ஸ்மெல்லே செம்மையாக இருக்குல்ல. இங்க பாருங்க. நானா இது தேவையில்லை போலியே. என்ன இங்க பாருங்க, என்னையே தேவையில்லை போலியே. அவ்வளோதான்டா. ஆஹா, ஃப்ரெஷ்ஷு தான் வருது. எப்படி இருக்கு? இல்லை செம்ம டேஸ்ட்டு. வெட்டிட்டு நைட்டு வெஸ்ட்டு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ஆகும். ஆஹா, அம்மா பலாப்பழம் பிரிக்க தெரியுமா? தெரியுமா? நீ ஏதோ பண்ணிருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ இப்படி தான் பிரிக்கணும், அவ்வளோதான். பிரிச்சாச்சு, அவ்வளோதான். ஒன்று இதில் போடணுமா? இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட்டுடலாமா? அப்போ எதுக்குப்பா இது? சரி இது எப்படி இது சாப்பிட்டு மேலே எவனா வந்துட்டானா? என்ன சவுண்டே காணும்? என்ன இருக்கா? இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வேக வச்சு சமைப்பாங்க. பருப்பு கூட்டு செய்வாங்க, இல்லைன்னா மட்டனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. மட்டனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இதைத்தான் மட்டனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. மட்டன் பதிலாக. ஆமாம், இந்த கொட்டையை வேக வச்சு சாப்பிடுவாங்க. இதை வேக வச்சு குழம்பு பருப்பு பண்ணுவாங்க. அப்படியே போட்டு அது எப்போ இருந்தோ அப்படி தான் இருந்தது. ஆஹா, கட்ட வருடம் அப்படியே விட்டுறாங்க. ஆஹா, காற்று சூப்பராக அடிக்குது. ஈஸியாக வரும். ஒரு 15 வந்திருக்கும். அப்படியே மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஒரு பீஸை காணுமே. எங்க அந்த பீஸு? தூங்கி நிறுதா? இங்க எப்படி காத்து வருது பாருங்க. பார்த்தீங்களா, ப்ரொஃபஷனல் பலாப்பழம் உரிக்கிறவனால மாறிட்டேன் நான். டச் பாருங்க, கடைசி இதோ அதையும் விட அதையும். ஆஹா, இதை பார்த்தீங்கன்னா மலை 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 பலாமலை பலாமலை. இதுதான் கடைசி கடைசி பீஸ். ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உச்சாச்சு. இதில் நிறைய நாங்களே சாப்பிட்டோம். இது கொஞ்சம் தான், ஆனால் இதுவே நிறைய இருக்குது.
அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தேனா அதனால எவ்வளோ எடுத்துட்டு வந்தேன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு டபரா ஃபுல்லாக ஆனால் இது வந்து நிறைய இருந்தது. இதில் நாங்கள் நிறைய 5 பேர் நாங்கள் பிரிக்கும் போதே சாப்பிட்டோம். அதனால சாப்பிட்டு பாதியே இவ்வளோ இருந்தா நம்ம பாருங்க ஒரு பழத்தில் இவ்வளோ வந்துருக்கு. லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் பிடிச்சி சாப்பிட்டேன். நீங்கள் பாருங்க அது கொட்டை சாப்பிட்டு. இது என்ன தொட்டுன்னு சாப்பிட்றதா? இல்லை மயோனீஸ் பலாப்பழ மயோனீஸ். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. 2:30 மணிக்கு நாங்கள் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? ஆனால் நல்ல பசங்க சூப்பர். ஆமாம், குட் பாய்ஸ்னால் இப்படி தான் பண்ணுவாங்க. எஸ் எஸ். பேட் பாய்ஸ் கோ டு பேக் காக், குட் பாய்ஸ் கோஸ் டு பலாப்பழம். பேட் காக்கா. இங்கிலீஷ் காட்டில் விட்டுரு. ஸோ உங்களுக்கும் பலாப்பழம் வேணும்னா இப்படிலாம் உச்சி சாப்பிட்டு இருக்காதீங்க. 2:30 மணி நேரம் ஆகும். கடையில் காசு கொடுத்தோமா சாப்பிட்டோமா, 4 பீஸ் 50 ரூபா 40 ரூபா கொடுத்தாங்களா சாப்பிட்டோமா சாப்பிடுங்க. இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஆகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாதீங்க. ஜாலியாக இருங்க. எங்கள் மாதிரி சுற்றி தூக்கி போட்டுன்னு இருக்கானுங்க. ஓகே, எப்படி இருக்குது இப்போ பாலாஜி பலாப்பழம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பலாப்பழம் நல்லா இருக்குப்பா. திடீர்னு பேச முடியும், திடீர்னு பாஜி பேசலாம் அப்படின்ட்டு. நான் எப்படி இருக்கேன்? அருமையா இருக்கு. ஹரிஷ் நான் எப்படி இருக்கேன்? அவன் ஆல்ரெடி 30 பேர் சாப்பிட்டு முடியாமல் தூங்கிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தன் பாரு அவனை காமி. ஒரு 100-120 பீஸ் வந்துருக்குமா? ஜாஸ்தி இருக்கும். இது மேலே சாப்பிட வயிற்றுல இடம் இல்லை. சரி, இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறோம். கண்டிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது பெரிய பழம் வந்தால் எடுத்துகிட்டு வந்து உரிச்சி. இதோட பெரிய பழமா? பலாப்பழம் இல்லை, வேற ஏதாவது. அதான் இதோட பெரிய பழமா? என்னது இதோட பெரிய பழம் எது சொல்லு பார்க்கலாம். நீ இப்போ பலாப்பழத்தை விட பெரிய பழம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.